ஹலோ மக்களே, வெல்கம் பேக். போக்கோவோட X8 Pro Max 45,000 விற்கிறாங்க. அந்த ப்ரைஸ்க்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கா? போக்கோலேருந்து ஒரு 45,000 கொடுத்து ஒரு ஃபோனை வாங்கலாமா? போக்கோ ஏன் அந்த ப்ரைஸிங்க்கு போகிறாங்கன்றதை விட இது கன்வீனியண்ட்டாக இருக்குமா, அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இருக்குமா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யாருன்னா போக்கோ X8 Pro Max வாங்கணுன்ற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ்பதி தாக்கங்கள். நான் சைனீஸ் வெர்ஷன் வச்சுருக்கேங்க. ஆக்சுவலாக நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இது டர்போ 4 ப்ரோ. இப்போ லான்ச் ஆன X8 Pro Max வந்து டர்போ 5 Pro Max. இதுதான் சைனீஸ் வெர்ஷன் லான்ச் ஆனிச்சு. ரெண்டுத்துக்குமே பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ இதில் நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அதே தான் அதுலேயும் இருக்க போகுது. ஸோ டேரெக்டாக அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 45,000 இதோட பில்ட் அண்ட் டிசைன் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பில்டு தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இப்போ ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும் அதுக்கும் இருக்க பெரிய வித்தியாசமே பின்னாடி கிளாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை பியூர் கிளாஸாக கொடுத்துருப்பாங்க, இல்லை ஃபைபர் கிளாஸாக கொடுத்துருப்பாங்க. மற்றபடி சேம் டைமென்ஷன், அதே மாதிரி 9000 mAh பேட்டரி வச்சும் ஒரு 218 கிராம் மெயின்டைன் பண்ணது ஒரு நல்ல விஷயம். கையில் பிடிக்கும்போது ஒரு ப்ரீமியம் ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா மெட்டல் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்க போகிறாங்க. ஃப்ரண்ட் 7 இருக்க போது IP69K வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமானு யோசிக்கும் போது ட்ராப் டெஸ்ட்லாம் இவங்க சொல்லுவாங்க. பட் ஆனால் அது பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் விருப்பம். உடஞ்சிச்சுன்னா யாரும் கிளைம்லாம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பின்னாடி கேமராவில் ஒரு ரிங் லைட் மாதிரி ஒன்று எரியும். இப்போ இந்த மாதிரி எரியும். ஸோ நீங்கள் வேணும்னா அதில் வந்து கலர் மாற்றிக்கலாம். அது ஒரு ஃபியூச்சராக வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆனால் வந்து இது வேணுமா வேணாமான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. பட் ப்ரீவியஸ் வெர்ஷன்லேயே சைனீஸில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர்த்துட்டு பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஃபோன், நல்ல பில்ட் அப்படின்றத யோசிக்கும் போது காம்படிஷனில் இருக்க ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல பில்டு அப்படின்ற மாதிரி தெரியும். கையில் பிடிக்கும்போது ப்ரீமியமாகவும் இருக்கும். நல்ல ஒரு பெரிய ஃபோன். இது ஒரு 6.83 இன்ச்சஸ் இருக்க வித் அதிகமாக இருக்க ஒரு ஃபோனு. ஸோ அதனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய ஃபோன், ஒரு கேம் ஆடுறதுக்காக ஒரு பில்டு அப்படின்ற மாதிரி கூட இதை நம்ம சொல்லிக்கலாம். ரொம்ப வந்து நல்லா இருக்கும் பில்டு, அப்படிதான் நான் சொல்ல வர்றது. சரிப்பா, இதோட டிஸ்பிளே ஆக்சுவலாக இவங்க வந்து இந்த ஃபோனை வந்து கேமிங் ஃபோனுன்ற மாதிரி தான் வந்து இவங்க சொல்கிறதே. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்பொழுது இதில் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒரு கேள்வி இருக்கும்ல. இவங்க வந்து 3500 ஸ்பீக் பிரைட்னஸ் போகும்னுவாங்க. 120 Hz டிஸ்பிளே இருக்க போது, 68 பில்லியன் கலர் இருக்க போது, டால்பி விஷன், HDR10+, இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். நமக்கு டிஸ்பிளே எப்படி இருக்குது டே டு டேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இதோட டிஸ்பிளே இந்த சின்னலாம் கம்மியாகி ரொம்ப சூப்பரான ஒரு வியூவிங் ஆங்கிள் கிடைக்கும். ஃப்ளாட் டிஸ்பிளே, லைட்டாக கூட கவர் இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த டிஸ்பிளே. அது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. நீங்கள் கேம் ஆடுறதா இருந்தீங்கன்னா. அது மட்டுமானு யோசிக்கும் போது இது ஒரு டிஸ்பிளே ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளே. இப்போ நான் ப்ரீவியஸ் வெர்ஷன் வச்சிருக்கேன்ல, இதுவே ஆல்மோஸ்ட் 1800 nits. ஸோ இப்போ வர்றது 2000 nits HBM மோடில். அப்படி யோசிக்கும் போது இந்த ஃபோன் நான் டே டு டேல யூஸ் பண்ணும்போது, எனக்கு அவுட்டோர் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. எங்கேயுமே இது வரைக்கும் இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணுறேன் அடைச்சா இப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த ஃபோனில் வரல. அந்த மாதிரி யோசிக்கும் போது ஸோ அதுவும் இதுவும் ஒரே டிஸ்பிளே தான். ஆக்சுவலாக டர்போ 4 ப்ரோ, டர்போ 5 ப்ரோ மேக்ஸ் இது ரெண்டுத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமென்ஷன், சேம் 6.83 இன்ச்சஸ்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு பிரைட்னஸில் ஒரு 200 nits கூட இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அதர்வைஸ் நீங்கள் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா சேம் 1.5K பேனலு, அதே 120 Hz. ஸோ அதெல்லாம் வச்சு சொல்கிற போது இதோட டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அங்கே எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதில்ல. நீங்கள் கேம் விளையாடுறதா இருந்தாலும் சரி, இல்லை படம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை பாட்டு கேட்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸோ, அமேசான் ப்ரைமோ, இல்லை யூடியூப்ல STR வீடியோ எதனா பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி, சூப்பராக இருக்க போது. HyperO S3 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்துடும். அங்கேயுமே இந்த பிரச்சனையும் இல்லை. அதனால உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அன்டில் அப்டேட் பண்ணாத வரைக்கும் வச்சுக்கலாம். அதாவது நம்ம அப்டேட் செக்ஷனில் பேசிப்போம். அதை தவிர்த்துட்டு இந்த டிஸ்பிளேல நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன பார்த்தாலும் சூப்பராக இருக்க போகுது. இன்டோர் அவுட்டோர் நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வெயிலில் போய் டேரெக்டாக யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வித்தவுட் காம்ப்ரமைஸ் கிடைக்கும். அதே மாதிரி சின்னெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால, பெசல் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளே கண்டிப்பாக கிடைக்கும். கேமர்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணி விளையாடலாம். அங்கே எந்த காம்ப்ரமைஸும் இருக்க போகிறது இல்லைங்க. சரிப்பா, இதோட பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் வச்சுட்டு இருக்க ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 8S Gen 4. இப்போ லான்ச் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 9500S. இது ஒரு 3 nm சிப்பு, MediaTek அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு கால் குவாலிட்டி என்ன பஞ்சாயத்து இருக்குமான்னு யோசிக்கும் போது இன்றைக்கி வர MediaTekலாம் வந்து நல்லா தான் வந்து ஹேண்டில் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கால் பேசுறதுலாம் எந்த பஞ்சாயத்து இருக்க போகிறது இல்லை. பர்ஃபார்மன்ஸில் எங்கன்னா பஞ்சாயத்து இருக்குமா போக்கோல அப்படின்னா, ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸில் போக்கோ எப்போவுமே பஞ்சாயத்து வச்சதே கிடையாது. அவங்க மதர் போர்டு ப்ராப்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்பயே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பஞ்சாயத்து வைக்காதனால தான் அது வந்தது. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது ஒரு ரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும்.
ஆண்ட்ராய்டு ஸ்கோரில் இவங்க 3 மில்லியன் சொன்னாலும் என்னோட கொலிக்கோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வச்சுட்டு இருக்காரு இந்த ஃபோனு. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 26லேருந்து 27 லட்சம் தான் வந்தது. 8s Gen 4 செக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஃபோனை நான் செக் பண்ணும்போது 23 லட்சத்துக்கு மேலே வரும். ஸோ ஆல்மோஸ்ட் 24 lakhs அப்படி கால்குலேட் பண்ணும்போது ஒரு 20 to 30% வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரி, அந்த டிஃப்ரென்ஸை டே டு டே நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது அது ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. ஸோ நீங்கள் கேம் ஆடுறீங்க அப்படின்னாலும் இவங்க 20 கேம் வந்து 120 FPS கேம் விளையாட முடியும்னு சொல்கிறாங்க. COD அதே மாதிரி வந்து பப்ஜி, ஆஸ்பால்ட் 8 இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களால் விளையாட முடியும்னு சொல்கிறாங்க. அங்கேயுமே உங்களுக்கு காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக் ஃபோன் தான், அங்கே எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இல்லை. இந்த 45,000 ரூபாய்க்கு இன்னைக்கு நமக்கு கிடைக்க போகிற ஃபோன் எதுன்னு ஐக்கூ. ஸோ ஐக்கூ 15ஓட இதை கம்பேர் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா 8 Gen 5 அது இதை விட கொஞ்சம் கூட, இது வந்து கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ஸோ டே டு டேல நீங்கள் பெருசாக வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு HyperOS 3 இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு அங்கேயுமே பெருசாக இந்த பஞ்சாயத்து இன்னைக்கு தேதிக்கு இல்லை. பட் பிரச்சனையே வராதுன்னு சொல்ல வரல. நீங்கள் அப்டேட் பண்ணாமல் நிம்மதியாக உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு விஷயங்க. ரெண்டாவது, இதில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு UFS 4.1 தான் கொடுத்துருக்காங்க. LPDDR5X அல்ட்ரா ரேம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்று சொல்கிறாங்க. அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5X விட கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றது தான். ஸோ ரீட் ரைட் ஸ்பீட்லேயும் உங்களுக்கு பஞ்சாயத்து இருக்க போதில்லை, ரேம் மேனேஜ்மெண்ட்லேயும் உங்களுக்கு பஞ்சாயத்து இருக்க போதில்லை. ஸோ போக்கோல எப்பவுமே அந்த பஞ்சாயத்து எனக்கு தெரிஞ்சு வந்ததில்லை. உங்களுக்கு ஒரு டே டு டேல யூஸ் பண்ணும்போது நான் ஒரு ஹெவி கேமர் அப்படின்னாலும் இந்த ஃபோன் உங்களுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஃபோன் ஹீட் ஆகும்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. ஆக்சுவலாக நான் போக்கோ யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன், எந்த ஃபோன் எனக்கு ஹீட் ஆகலை. பெருசாக நான் சொல்கிறது ஹீட் ஆகலை, வார்ம் ஆகும். கண்டிப்பாக ஹீட் ஆகலைன்னா ஒரு 45 டிகிரிக்கு மேலே போகுது, 50 டிகிரி டச் பண்ணுது, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ போக்கோ X7 Pro வச்சுருக்கேன். அதை கம்பேர் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா எனக்கு அதுலேயும் வந்து ரீசன்ட் டைம்ஸில் தான் பஞ்சாயத்து ஆச்சு தவிர வாங்கும்போது அதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஹீட் ஆகலை. அந்த மாதிரி யோசிக்கும்போது அப்டேட் பண்ணாமல் பத்திரமா வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபோன் பத்திரமா இருக்கும். நீங்கள் ஒரு கேமராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு எடிட்டராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தாலும் சரி, நான் இந்த ஃபோனில் எடிட் பண்ணுவேன் அப்படின்னாலும் சரி, நான் கேமர் மட்டும்தானும் சரி, உங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் இருக்க போகிறதில்ல. தாராளமாக இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு போகலாம். அப்டேட் மட்டும் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணி யாருனா வீடியோ போடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டு பிரச்சனை இல்லைனா பண்ணிக்கங்கிறது தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது நம்ம சேனலில். ஸோ உங்களுக்கு டே டு டேல எந்த பஞ்சாயத்தும் இருக்க போகிறது இல்லைங்க. நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தாலும் ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பாட்டு கேட்க போகிறேன், இல்லை நான் வந்து நிறைய ஃபோன் பேசுவேன், என்ன மாதிரி நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா இன்னும் ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த பஞ்சாயத்தும் இருக்க போகிறதில்லை. இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு பேட்ரி 9000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கேன்றாங்களே. ஸோ எனக்கு 7550 mAh நான் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணும்போதே எனக்கு எந்த பஞ்சாயத்தும் வரல, சூப்பராக இருக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு சாலிட் 2 நாள் தாராளமாக வரும். அவங்க 3 நாள் சொல்கிறாங்க, 2 நாள் கன்ஃபார்மாக வரும். நீங்கள் ரொம்ப லைட் யூஸராக இருந்தால் 3 நாள் வரும், அங்கே பஞ்சாயத்து இல்லை. ரொம்ப லைட்டாக ஐடியலில் குறையும். எந்த அளவுக்குனா, இப்போ நான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறேன்ல, இது ஐடியலில் வந்து எனக்கு நைட் நான் விட்டுட்டு காலைல செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 3லேருந்து 4%. ஸோ அதே மாதிரி தான் அதுவும் இருக்க போகுது. ஸோ பெரிய வித்தியாசங்கள் அதுலேயும் வரப்போகிறதில்ல. பேட்டரி லைஃப் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், உங்களுக்கு அந்த காம்ப்ரமைஸ் இல்லை. ஜாலியாக வந்து 2 நாள் யூஸ் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் ஹெவி யூஸராக இருந்தீங்கனாலும் 1.5 நாள் கன்ஃபார்மாக அந்த ஃபோன் வரும், அதில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் அவர்கிட்ட கேட்டு தான் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வரப்போகுது. இன்றைக்கி அவர் வந்து டெலிவரியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவரோட ரிவ்யூ பேஸ் பண்ணி தான் இது. டெலிவரியில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், எப்போவுமே ஜிபிஎஸ் ஆன்லேயே இருக்கும், எப்போவுமே ஆப் ரன்னிங்லேயே இருக்கும். அந்த மாதிரி யோசிக்கும் போது ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கண்டிப்பாக அதில் கிடைக்க போகுது. அதே மாதிரி இதோட பேட்டரி லைஃப்பில் பஞ்சாயத்து எதனா இருக்கா, ஓவர் ஹீட் ஆகுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலும் அதெல்லாம் எதுவும் நடக்கலை. ஸோ நல்லாவே கொடுத்துருக்காங்க பேட்ரி. அதே மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது இன்னும் கூட பேட்ரிஸ்லாம் அடுத்த வருஷம் வரதான் போகுது. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது ஒரு நல்ல பேட்டரி ஃபோன், பேட்டரிக்காக வாங்குறதுனால தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். கேம் ஆடுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்கும், நல்ல ஸ்க்ரீன் டைம் கிடைக்கும். ஸோ SOT உங்களுக்கு பஞ்சாயத்து இருக்க போகிறதில்ல. சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த 100 வாட் சார்ஜரும் பார்த்தீங்கன்னா சினாரியோவை பொறுத்து ஏறும். ஷாமிலாம் நீங்கள் ஏசி போட்டு சார்ஜ் போட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஏறும், வெயிலில் போய் சார்ஜ் போட்டிங்கன்னா கம்மியாக ஏறும். தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு அவுட்டோரில் எதனா சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் ஏறும். டெம்பரேச்சரை பொறுத்து தான் வந்து ஷாமி எப்பவுமே சார்ஜ் ஏறும். அதை விட்டுட்டு நல்ல சார்ஜரா அப்படின்னு கேட்கும்போது ஆவரேஜாக ஒரு 1லேருந்து 1.5 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஃபுல்லாகிடும். சரிப்பா இதெல்லாம் சொல்லிட்டேன், கேமரா விட்டியப்பா அப்படின்னா கேமரா பற்றி பெருசாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் ஆக்சுவலாக இந்த ஃபோனில் இருக்க சேம் கேமரா தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. 50 MB f1.5ஓட 26mm பேர் பண்ண ஒரு லென்ஸ் தான்.
ஸோ கூட வந்து ஒரு 8 MB அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த 8 MB அல்ட்ரா வைட் இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட் ஒரு 20 MB கொடுத்துருக்காங்க. 4K 60 கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம். ஃப்ரண்ட்டு அல்ட்ரா வைட் ரெண்டுத்துலையுமே 1080p 30 சப்போர்ட் பண்ணோம். XR10+ வீடியோ கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். அங்கேயுமே இந்த பஞ்சாயத்தும் கிடையாது. டே லைட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நைட்டில் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்கன்னா ரொம்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. பெருசாக வந்து இது கேமரா ஃபோன் அப்படின்னு எங்கேயுமே இவங்க ஃபோக்கஸ் பண்ணல, அது எங்கேயுமே சொல்லவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தாங்க. ஒரு கேமர் ஃபோனாக யோசிக்கும் போது இதில் கொடுத்துருக்க பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் கேமரா பேஸ் பண்ணி. அதை தவிர்த்துட்டு இந்த ஏஐ எல்லாமே இருக்க போதுங்க. ஹைப்ரோவேஸ்ன்றதுனால இந்த ஏஐ எல்லாமே வரும். இதில் வந்து ஏஐ பற்றி பேசணுன்னா எல்லா ஃபோன்லேயும் பேசுகிற மாதிரி தான் இதுலேயும் இருக்க போகுது. ஸோ அந்த பிரச்சனை எதுவும் கிடையாது. ஸோ என்கிட்ட இருக்கிறதுல ஷாமி ஓன் ஏஐயே இருக்குது. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது இதில் வேறு எதுவும் வந்து பஞ்சாயத்து இருக்க போகிறதில்ல. கேமராக்காக இந்த ஃபோன் வாங்குறீங்கன்னா தாராளமாக வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ஃபோன். ஸோ ஃபைனலாக 45,000 ரூபாய்க்கு இதை வாங்கலாமா, இல்லை 35,000 ரூபாய்க்கு போக்கோ F7 வாங்கலாமா, இல்லை 45,000 ரூபாய்க்கு ஐக்கூ வாங்கலாமான்னு ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு ஆர்ஜின் வாய்ஸ் ஃபேனாக இருந்தால் ஐக்கூ வாங்கிக்கோங்க. ஹைப்பர் வாய்ஸில் பஞ்சாயத்து இருக்கும். நான் அப்டேட் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபோன் வேணும், ஆஃபர் டைம்ஸில் இன்னும் எனக்கு ரேட்டு கம்மியாகும், நான் அப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பின்னாடி கொடுத்துருக்க லைட்டுக்காகவோ இல்லை இதில் கொடுத்துருக்க பர்ஃபார்மன்ஸ்க்காகவோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் லைட்டுக்காக வாங்காதீங்க, பர்ஃபார்மன்ஸ்க்காக வாங்கிக்கங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே போக்கோ ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க லான்ச் பண்ண ப்ரைஸிங் நல்ல ப்ரைஸ். பட் இப்போ ப்ரைஸ் ஏறினது ரொம்ப கெட்ட விஷயந்தான். மார்க்கெட்டில் மற்ற எல்லாரும் ஏற்றிட்டு தாங்க இருக்காங்க. ரியல்மி 16 Pro ப்ளஸ்லாம் ஏறிட்டு இருக்கு ப்ரைஸு. OnePlus திரும்ப ஏறி இருக்கு. யார் வாங்குறான்னு தெரியல. OnePlus 15R ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் தோணுது. ஸோ நீங்கள் யாருன்னா இந்த ஃபோனை வாங்கியிருக்கீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.